ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தெரிந்த ஊர்கள், தெரியாத செய்திகள், தெரிந்த செய்திகள், தெரியாத ஊர்கள், உண்மை சம்பவங்கள், அனுபவங்கள் இதை வச்சு வீடியோக்கள் போட்டு வந்துட்டுருக்கோம். நண்பர்கள் நிறைய பேர் வீடியோக்கள் பார்த்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா தயவுசெய்து ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படின்னு கோரிக்கை வச்சுட்டு வீடியோக்கள் போனேன். கடந்த ஒரு ரெண்டரை வருஷமாக பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ், அதாவது தென்கிழக்கு ஆசிய நாடுகள் மற்றும் தென்கிழக்கு மற்றும் தெற்கு ஆசிய நாடுகளில், அது குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான், இந்தியா சீனா போர், உக்ரைன் ரஷ்யா போர் போயிட்டுருக்கு. இப்போ மிடில் ஈஸ்ட் தெற்கு ஆசிய நாடுகளில், அது குறிப்பாக லெபனான், துபாய், சவுதி, ஈரான், ஈராக் இந்த நாடுகளுக்கு இடையில், சவுதி இந்த நாடுகள் இடையில் போர் பதற்றம் சூழ்ந்திருக்கு. அதுவும் குறிப்பிட்ட இந்த ஈரானுடைய அதிபர்களுக்கும் இப்போ சமீபத்தில் இருக்கக்கூடிய ஈரானுடைய இது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பதட்டம். இந்த பதற்றம் யாரால் உண்டாயிருக்கு, யாரால் இதை தலையிடுறதுக்கு எதுவுமே கணிக்க முடியாமல் தான். ஆனால் ஒரு சில ஆடைகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு பெரிய பெரிய ஏகாதிபத்தியங்கள் உள்ளே வந்ததுனால வந்த வினைகள்னு சொல்கிறாங்க. எது எப்படியோ போரை தவிர்க்கணும். போர் இருந்தால் மக்கள் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க. இது எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியலை. ஆனால் சமீப நாட்களில் பார்த்திங்கன்னா போரோட மேகங்கள் சூழ்ந்து தான் இருக்குது. ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய 100க்கு 45லேருந்து 60% பார்த்திங்கன்னா போர் மேகங்கள் சூழ்ந்து தான் இருக்குது. பதற்றம், போர் சூழல், இதனால் என்னென்ன பிரச்சனை வரும்னா, அந்த நாட்டை சார்ந்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தை சார்ந்திருக்கக்கூடிய சில கனிம வளங்கள், அதுக்கப்புறம் பெட்ரோல், சில ஏற்றுமை, தங்கம், இந்த ஏற்றுமையில் இருக்கிறனால அடுத்த நாடுகளுக்கு பிறகு போயிருக்கிற அங்கேயும் வரிகள் போடணும். வரிகள் மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பொருளாதாரம் சூழ்நிலை இருக்குது. இதனால் பங்குச்சந்தைகளும் ஆட்டம் கண்டு தான் இருக்குது. சமீப காலமாக எடுத்து பார்த்திங்கனாலே போர் பதற்றம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழலில் மிகப்பெரிய அடி வாங்குறது பார்த்திங்கன்னா இந்த தங்கம் மற்றும் இந்த பெட்ரோலியம் பொருட்கள், கனிம வளங்கள் தான் அதிகமாக அடி வாங்கும். ஸோ அதனால் இங்கே பார்த்திங்கன்னா உலக பொருளாதாரமே ஒரு மந்த நிலை மட்டும் ஆட்டம் கண்டுறதாக இருக்குது. ஸோ எது எப்படியோ போரை தவிருங்க அப்படிங்கிற கோரிக்கையை வச்சுருப்பேன். போர் தீர்வாகாது, எதுக்கும் போர் தீர்வாகாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறேங்க.